யாரை நம்ம வீட்டை விட்டு அனுப்பணுமோ, யாரோட உறவை முடிச்சுக்கிட்டோமோ, அவளா உனக்கு தன்னோட கிட்னியை தந்திருக்கா? அவளா புது வாழ்க்கை தந்தது? ஆமா, ரொம்ப பெரிய தியாகம் பண்ணிருக்கா. இன்னைக்கு அந்த தியாகத்துக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதா போயிடுச்சு. அதுக்கு பதிலா நான் அன்னைக்கே செத்து போயிருக்கலான்னு தோணுது. அதுவே எவ்வளவோ மேலா இருந்திருக்கும். என்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு பதிலா என் குடும்பத்தோட ஒரு அங்கத்தை இன்னைக்கு நான் பிரிய வேண்டியதா போயிடுச்சு. இனிமே நான் தினமும் செத்து செத்து பொழைக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த விஷயத்தை என்னைக்குமே என்னால ஏத்துக்கவே முடியாது. அத்தை ஒரு வழியை சம்மதிச்சிட்டாங்கல்ல? அன்னைய கலசத்துல கயிறு கட்ட சொல்லி எல்லார் முன்னாடியும் ஒரு குழந்தை தரும்னு உறுதியளிச்ச மாதிரி இருந்ததுல்ல? ஆனா ஆனா ஏன்னே தெரியல, எனக்கு என்னமோ அத்தைக்கு சந்தோஷம் இல்லாத மாதிரி தெரியுது. எனக்கும் தெரியும் சந்தியா, அம்மாவால இந்த முடிவை சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கே அது புரியறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. அந்த முடிவை ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கும் நேரம் ஆச்சுல்ல, அதே மாதிரி அம்மாவுக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும் சந்தியா. ஆனா ஒரு வழியா அம்மா உங்க குடும்பத்தோட அங்கத்தை இன்னொருத்தருக்கு தர ஒத்துக்கிட்டாங்க. எங்க அம்மாவோட மனசு பாத்தீங்களா? குழந்தைக்கு புரிய வைக்கிறேன்னு போயிட்டு அவங்க முடிவை மாத்திக்கிட்டு வந்திருக்காங்க. எங்க அம்மாவோட மனசு ரொம்ப மென்மையானது. புல்புல்ல பார்த்த உடனே நம்ம எப்படி உருகினமோ அதே மாதிரி அம்மாவோட மனசும் உருகிடுச்சு. புல்புல் முகத்துல சிரிப்பை கொண்டு வர அம்மாவும் மனசார அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா எனக்கு தெரியும், எங்க அம்மாவுக்கு இதை ஏத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னைக்கு அம்மா உண்மையிலேயே ரொம்ப பெரிய தியாகத்தை பண்ணியிருக்காங்க சந்தியா. நம்ம வேணா குழந்தைங்களுடைய அம்மா அப்பாவா இருக்கலாம், ஆனா எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் அம்மாவுக்கு குழந்தைங்க மேல இருக்கிற அன்பு ஈடுபாடு நம்மளை விட பல மடங்கு அதிகம். சரோஜா, மருமக செஞ்ச தியாகத்தை நீ கொச்சப்படுத்திடாத, கொடுக்கல் வாங்கல நினைச்சிடாத, தயவு செய்து. அப்புறம் வேற என்ன? அதனாலதான் குழந்தை இன்னொரு வீட்டுக்கு போறத வாயை மூடிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கேன். நான் வளர்ந்த விதம் அப்படி. எனக்கு கடன் ஒண்ணு இருந்தா எனக்கு தூக்கமே வராது. அந்த கடனை அடைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் உயிருக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தானம் பண்ண வேண்டியதா போச்சு. அது எனக்கு ரொம்ப விலை மதிப்பானது. எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சரோஜா, அவ குழந்தை, அவ சொல்றத கேப்பியா? குழந்தை சொன்னாலும் விஷயம் அதுதானே. இன்னைக்கு அந்த குழந்தை சொல்லுச்சு, நாளைக்கு அசோக் தம்பியும் அனிதாவும் அதை தானே சொல்வாங்க. அதுக்கப்புறம் சந்தியா கூட சொல்லலாம். வேற என்ன பண்றது? இத்தனை நாளும் எனக்கு விஷயம் தெரியாம இருந்தது. அதனால பரவாயில்ல, இப்பதான் தெரிஞ்சிடுச்சே. என்னால இதை தாங்கவே முடியல. இன்னைக்கு என்னோட நாள் சரியே இல்லை.